மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் தோப்படி தெரு பகுதியில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவாரூர் தோப்படி தெரு பகுதியில் வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றியான விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, வணக்கம். தற்போது அந்த வயல்ல ஃபுல்லா வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு செல்கின்ற வழியில் தோப்படி வீதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினை, தோப்படி வீதி பகுதியினை பொறுத்தவரை இங்கு விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களான சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கராக்களில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இங்கு நெல் பயிரிட்டுள்ளனர். தொடர்ந்து இங்கு சம்பா போன்ற பல்வேறு ரகங்கள் கொண்ட அந்த நெல் பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது 2 நாட்களாக இந்த திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடுமையாக கனமழை பெய்து வரும் நிலையில் இந்த தோப்படி வீதியில் சுமார் 2 நாட்களாக அதி கனமழை என்பது கொட்டி தீர்த்துள்ளது. இந்த சமயத்தில் இன்றுமே இந்த பகுதியில் அதிக அளவில் கனமழை பெய்த நிலையில் விவசாயிகளுடைய விளைநிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள அந்த நெல் பயிர்கள் முழுவதுமே அந்த மழை நீரால் முழுவதும் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதியை பொறுத்தவரை எனக்கே பார்த்தீங்கன்னா இடுப்பளவிற்கு இந்த வயலில் தண்ணி இருக்கின்றது. இன்னும் 2 அடி எடுத்து வைத்தால் இந்த நெல் பயிர்கள் அனைத்துமே முழுகிய நிலையில் தான் தற்போது காணப்பட்டு வருகிறது. இந்த விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கை என்னென்று குறிப்பிட்டால், இங்கு அருகில் இருக்கின்ற ஒரு வடிகால் என்பது பல ஆண்டுகளாக சுத்தம் செய்யவில்லை. மழை பெஞ்சா கூட இங்க இருக்கிற தண்ணி அந்த வடிகாலில் போயிடும். நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பல்வேறு தரப்பினர் நாங்கள் மனு அளிச்சிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாது. ஆண்டுதோறும் மழை பெஞ்சா நாங்கள் பயிரிடப்பட்டுள்ள அந்த எல்லா பயிருமே அழுகி வீணாதான் போகுது. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிற அந்த ஒரு அழுகையோடு நம்மள்ட்ட தெரிவிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து நம்ம நின்றுட்டு இருக்கிற பகுதி இந்த தோப்படி பகுதி. தோப்படி வீதியில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரம் அந்த விவசாயிகள் தங்களுடைய விளைநிலத்தில் அந்த சம்பா என்கின்ற அந்த நெல் பயிர்கள் பயிரிட்டனர். ஆனால் இன்னும் 2 மாதத்தில் இந்த பயிர்கள் அனைத்தும் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் இந்த கனமழையினுடைய காரணமாக இங்கிருக்கின்ற அனைத்து பயிர்களும் அழுகிய நிலைதான் தற்போது இருக்கின்றது. குறிப்பாக கூட நம்ம பார்க்கலாம், இந்த பயிர் சம்பா பயிர் அப்படிங்கிற விவசாயிகள் சொல்றாங்க. இந்த சம்பா பயிர் முழுவதுமே கீழிருந்து வேரிலிருந்து மேல அந்த நெல் மணிகள் வரும் வரைக்கும் முழுவதுமே அழுகிய நிலையில் தான் தற்போது ஈடுபட்டிருக்குது. ஏன்னு குறிப்பிட்டா இன்னும் 2 மாசத்துல இந்த பயிர்களுக்கு தண்ணீர் குறைந்தபட்சம் இந்த விவசாயிகள் தண்ணீரை பாய்ச்சினா கூட இந்த நெல்மணிகள் அனைத்துமே சீராக வளர்ந்து தாங்கள் அறுவடைக்கு செஞ்சிருப்போம். ஆனா இந்த மழையின் காரணமாக இந்த அனைத்து பயிர்களும் அழுகிய நிலையில் தான் இருக்கின்றது. வேறு முதல் மேல இருக்கிற நெல்மணி வரை அனைத்து பயிருமே இந்த மழை நீரில் மூழ்கி அனைத்துமே அழுகி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இந்த தோப்படி தெருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வடிகால் அந்த குழாய் என்பது இருக்கின்றது. அது முழுமையாக சுத்தம் படுத்தி தராம காரணத்தினால் தான் இந்த தண்ணி அனைத்துமே வயல்காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சார் வணக்கம். இப்போ உங்க எவ்வளவு ஏக்கரை நீங்க பயிரிட்டு இருக்கிறீங்க? இந்த மழை வந்தனால இந்த பயிர் அனைத்தும் முழுகி இருக்குது. இதனால எவ்வளவு சார் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது? எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எனக்கு 2 லட்சம் ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாமே தண்ணிக்குள்ள தான் இருக்குது. நான் 5 இன்ஜின் 10 இன்ஜின்லாம் வச்சு இறச்சி பார்த்தேன், என்னால் முடியலை. அரசு அதிகாரிக்கு எல்லாருக்கும் நான் அந்த வளமணி எல்லாத்தையும் நான் போட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா அதிகாரிக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கான போட்டோ ஆதாரங்கள் எல்லாமே நான் கையில் வச்சிருக்கேன், தர்றேன். அது லைவ்ல போடுங்க. எனக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்தாக்கா அதை சுத்தம் பண்ணி கொடுத்துருந்தாக்கா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருக்க மாட்டோம். பாருங்க, எல்லாம் வெள்ளை கடை கிடக்கு. பாருங்க, எங்கே பார்த்தாலும் வெள்ளை கடை கிடக்கு. எங்கள் வாழ்வாதாரமே இதுதான். 3 மாசம் தான் எங்களுக்கு இந்த 6 மாசத்து பயிர் தான். அப்புறமேலுக்கு எந்த பயிரிடும் இங்கே பண்ண முடியாது. எந்த இதுவுமே எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. இது ஒரு வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு. இப்போ இந்த நீங்கள் எவ்வளோ ஏக்கரா போட்டிருக்கீங்க? இப்போ இந்த பயிர் நீரில் முழுகிறனால உங்களுக்கு எவ்வளோ சார் பாதிப்பு? இந்த சுற்று வட்டார பகுதிகளில் எவ்வளோ ஏக்கரா பயிரிட்டிருக்காங்க? இந்த சுற்று வட்டாரத்தில் 300 ஏக்கர். இப்போ நம்ம நிற்கிற ஏரியாவில் 300 ஏக்கர் வாசல் விட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. இந்த 2 நாளைக்கு மழை பெஞ்சினாக்கா இந்த தொகை கூட எங்களுக்கு கிடைக்காது. இந்த தொகை கூட கிடைக்காது. ஒரு ஏக்கருக்கு கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா 20, 15, 18 இந்த அளவுக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். எந்தமான வாழ்வாதாரம் எல்லா உரமும் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் தண்டு உருண்டு பயிர் கருது வர்ற டைம் பஞ்சு வச்சுட்டு இனிமேல் எதுக்குமே ஆகாது. தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா இதெல்லாம் கற்காய போயிடும். எங்களுக்கு என்ன வாழ்வாதாரமும் கிடையாது. எங்களுக்கு பார்த்து அவங்க தான் செய்யணும்.
இப்போ தொடர்ந்து இங்கே இருக்கின்ற விவசாயிகள் சொன்னதுபடி கூட நாங்கள் பல டைம் இந்த தண்ணி அகற்றுவதற்கான அந்த வடிகாலை சுத்தம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு அரசு அதிகாரத்தை சொல்லிட்டோம், எல்லாத்திலுமே சொல்லிட்டாங்க. அந்த தண்ணியை இந்த வடிகாலை சீராக கொண்டு போயிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ மழை வந்திருந்தாலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. இப்போ எல்லா பயிர் வீணாக போயிருச்சு, எங்கள் வாழ்வாதாரம் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளில் இங்கே இருக்கின்ற விவசாயிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். களத்திலிருந்து முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி.